Hello friends, welcome to Bobby Food Loves Cooking with Love. இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைஸ் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் பாயிலான போதும். அரிசி வந்து ஒரு 80-90% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சு வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு பேனில் ஒரு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிளகாய் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி எல்லாமே நல்லா ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வெங்காயம் மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்மளோட இதெல்லாம் இப்போ நம்ம கலந்துக்கிற எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த வறுத்து எடுத்து வச்சுக்கிற அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேவைப்பட்டால் போடுங்க, தேவைப்படலைன்னா விட்டுருங்க, வேண்டாம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு போடுங்க, செக் பண்ணிவிட்டு போடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாபி ஃபுட் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் பாபி ஃபுட் ஹவுஸ் குக்கிங் வித் ஆல்வேஸ் லவ்.